என்னது? மரங்களுக்கு மனிதர்களாகிய நாம் பேசுறதை கேட்கும் திறன் இருக்கா? ஆமாங்க. 4 மாதத்திற்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு குடி வந்தோம். இந்த வீட்டுக்கு குடி வந்தப்ப இந்த கொய்யா மரத்துல எந்த ஒரு காயும் பூவும் பூக்கல. என் மனைவி இந்த மரம் இவ்வளவு உயரம் வந்துருச்சு, இந்த மரத்துல ஒரு காய் பூ கூட பூக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. என் மனைவி மட்டும் இல்லைங்க, என் மகள்களும் பார்த்து வருத்தப்பட்டாங்க. என் மனைவி மகள்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, தினந்தோறும் இதுக்கு நீர் ஊற்றும் பொழுது இந்த மரத்துக்கிட்ட பேசுங்க, நீ பெரிய மரமா வந்துட்ட, நீ காய்க்கும் திறன் வந்துடுச்சு, இனிமே நீ காய்க்காமல் இருந்தனா நீ பலனற்ற ஒரு மரமா கருதிடுவாங்க, நீ நிறைய காய் காய்க்க முடியும் உன்னால, இனிமேல் நீ காய்க்கணும், கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு மரத்துக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். ஆனா என் மனைவி நக்கலா என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா என் மகள்கள் என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. என் குழந்தைகள்கிட்ட சொன்னேன், ஆமாய்யா, தினந்தோறும் மரங்கள்கிட்ட நீங்க பேசலாம், நீங்க பேசுறத மரங்கள் காது கொடுத்து கேட்கும்னு சொன்னேன். ஆனா என் மகள்கள் நம்புனாங்க. நானும் இந்த மரத்துக்கிட்ட பலமுறை பேசியிருக்கிறேன், நீ காய்க்கணும், இனிமே காய்க்கும் திறன் உனக்கு வந்துருச்சு, பெரிய மரமா வந்துட்ட அப்படின்னு அடிக்கடி பேசினேன். என் மகள்களும் இந்த மரத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே பூ பூத்து காய்கள் காய்ச்சிருச்சு, இப்போ பழங்களும் வந்துருச்சுங்க. என் மகள்கள் இப்போ அப்பா சொல்றது உண்மைன்னு நம்பிட்டாங்க. மரங்களுக்கு கேட்கும் திறன் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்போ உணர்ந்தேன்? நான் சிறு வயசா இருக்கும் பொழுது எங்க அப்பா நட்ட மரங்கள் இது, எங்க தாத்தா நட்ட மரங்கள் இதுன்னு எங்க தாத்தா சொன்னாங்க. அப்ப எங்க தாத்தாவை பார்த்துருக்கு, எங்க தாத்தாவோட தாத்தாவையும் இந்த மரம் பார்த்துருக்கு, எங்க தாத்தாவோட பேரனாகி என்னையும் பார்த்துருக்கு, என்னோட பேரனையும் இந்த மரம் பார்க்கும்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால என் மனசுக்கு சஞ்சலங்கள் வந்ததுன்னா, எப்பவாவது நான் பொய் சொல்றேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா மரத்துகள்கிட்ட போய் பேசுவேன். நீ நிலையான மரம், நாங்களாம் அழிஞ்சிட்டா கூட நீ இங்க நிலையா இருப்ப, உண்மையும் பொய்மையும் நீ அறிவாய் அப்படின்னு மரங்கள்கிட்ட அடிக்கடி பேசுவேன். அது எனக்கு நிறைய ஆறுதல் கொடுத்துருக்கு. அதன் பிறகு இன்னைக்கு கைபேசி வந்ததுக்கு பிறகு ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு, மரங்களுக்கு கேட்கும் திறன் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததுங்க. இது உண்மைங்க. மரங்கள் உங்க வீட்டில் காய்க்காமல் இருந்ததுன்னா அந்த மரங்கள்கிட்ட பேசுங்க, மரங்களுக்கு கேட்கும் திறன் இருக்கு. நீங்க பேசுனது பிறகு அந்த மரம் நிச்சயமா காய்க்கும். இந்த கொய்யா மரங்கள் போலவே